ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நான் இந்த நிலமையில் வந்து நிற்கிறதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? இது எனக்கு நான் பிடிச்சலாம் செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக ஹீரோயின் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, அவளுக்கு வந்து என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே செய்யணும். அவங்க அப்பா அம்மாலாம் அவ கூட இல்லை, அவங்க பிஸ்னஸ்னு எங்கேயா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஹெட்செட் பிடிச்சிருந்ததுன்னா அது ஏதாவது காம்படிஷனில் கிஃப்டாக தராங்கன்னு தெரிஞ்சு அந்த காம்படிஷனில் கலந்துப்பா. அதே மாதிரி தான் அவளுக்கு ஒரு டிஷர்ட் பிடிச்சிருக்கு, அதுவும் வந்து ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டா தான் வந்து கிஃப்டாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சு அவளுக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, அங்கே வந்து ரொட்டியை சாப்பிட்ணும். அது சாப்பிட்றது வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தா பல்காக இருக்காங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, இருந்தாலும் நம்ம சாப்பிட்டே தீரணும்னு சொல்லி சாப்பிட்டு மயக்கம் போட்டே விழுந்துடுறா. இத்தனையும் ஒரு டிஷர்ட்டுக்காக தான். உடனே இதெல்லாம் பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்டு லியா வந்திருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு. அறிவில் உனக்கு, உன்னை யாரடி இவ்வளோத்தையும் சாப்பிட சொன்னா? இந்த டிஷர்ட்டுக்காக இவ்வளோ பண்ண லியா கேட்கும்போது, அது என்னன்னு எனக்கு தெரியல, ஏதோ நோய் மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு காம்படிஷன் வந்துருச்சுன்னா எனக்கு வந்து அதில் ஜெயிச்சாகணும்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கு. ஏன் இப்படி தோணுதுன்னே தெரியலங்கும் போது, தோணும் நல்லா தோணும். இன்னும் கொஞ்சம் தின்னுன்னு வச்சுக்கியா, நான் டைரெக்டாக பரலோகத்துக்கே போயிருப்பேன்னு சொல்லும் போது, ஏண்டி நீனும் புரிஞ்சுக்காம பேசுகிறேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, நான் ஹேர் ஹோஸ்டஸாக ஜாயின் பண்ண போகிறேன், மரியாதை நீனும் என் கூட வந்து அப்ளிகேஷன் போடுற வழியை பாருன்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. வெளியில் ஒரு பையன் நடந்து போய்கிட்டு இருக்கா. அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐயோ அம்புட்டு அழகாக இருக்கானே பையன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. லூசு நில்லடிங்கும் போது இவ கேட்கவே இல்லை. குளுக்கோஸ் பாட்டில் தூக்கிட்டே ஓடிட்டான் அந்த பக்கம். ஹே ஹீரோ இங்கே பாருடா அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓடிக்கிட்டு இருக்கா. ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. ஹீரோ திரும்பி பார்க்குறான், அப்பா நம்மளை பார்த்து தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆசையாக கை கொடுக்க போகும்போது அவன் கண்டுக்கவே இல்லை. இப்படி திரும்பி பார்த்துட்டு போயிடுறான். யாரா இவன் என்னையே கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்கான், அவ்வளோ சீனா உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் பார்க்காம போனது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை இது இப்படியே விட்டுறக்கூடாது, எப்படியாவது அவனை திரும்பி பார்க்க வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே வந்து ஒரு ஏர்லைனில் ஹேர் ஹோஸ்டஸாக தான் ஜாயின் பண்ண போகிறான் போல இருக்கு. அதுக்கான ஃபார்மை தான் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயின், விடமாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன், நீ இப்போ எனக்கு வேணும், நான் முடிவு பண்ணிட்டேன், அதை வந்து எப்படியாவது நான் அடைஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறா. இல்லையா கேட்குறா, இப்போ என்ன பண்ண போகிற, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது சிரிப்பு காமிச்சிக்கிட்டு இருக்காதா, நானும் கூட அப்ளிகேஷன் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது, நீனா உனக்குலாம் இதெல்லாம் பிடிக்காதடி என்னடி சொல்கிறேங்கும் போது, இல்லை எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவன் அந்த ஏர்லைனில் தான் அப்ளை பண்ணியிருக்கானாமா, அதனால எனக்கும் வந்து அங்கே அப்ளை பண்ணணும், நீ ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியான்னு கேட்கும்போது, இங்கே பாரு வேலையாக பாரு, ஒரு பையனுக்காக நீ வந்து சேர போறியான்னு கேட்கும்போது, ஏதோ ஒன்று நான் தான் சேருன்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்ளிகேஷன் வாங்கி வைக்கிறேன், நாளைக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு இவளுமே ஒத்துக்கிறா. அதுக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஆகுறதுலாம் அவ்வளோ ஈஸியான வேலை தான் கிடையாது. கம்பி மேலே நடக்கிறது தவிர மீதி எல்லாமே அவங்க பண்ணியாகணும். அதே மாதிரி தான் ஹீரோயினும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அங்கே ஹீரோவை பார்த்தோன்னே ஒரு குஷி ஆகிடுது. எப்படியாவது இன்னைக்கு வந்து இந்த ட்ரைனிங்கில் நம்ம செலக்ட் ஆகியே தீரணும்னு சொல்லி நின்றுட்டு இருக்கா. அங்கே போயிட்டு இவ பேசுறது யாருக்குமே பிடிக்கல. எல்லாருமே என்ன இந்த பிள்ளை எப்படி பேசிக்கிட்டு இருக்கு, ஏமா சின்ன பிள்ளைக்கு கிண்டர் கார்டனுக்கு பாடம் நடத்த போய்கிட்டு இருக்க, ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்குறாங்க. இவங்களோட பேர் சூசனுக்கு ஹீரோயின் சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் சுற்றி இருக்க எல்லாருமே இவ பண்ணுறது கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது, இவளை செலக்ட் பண்ணலாம் தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூசனுக்கு என்னன்னு தெரில, என்ன இவள்கிட்ட அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க செலக்ட் பண்ணுறாங்க, இவ ஸ்பீச்சே பிடிக்கலன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஹீரோயின் செலக்ட் ஆனோடனே செருப்பை தூக்கிட்டு அங்கேருந்து குதிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் பார்க்குறா ஹீரோ அங்கே நின்று இவ்வளோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே ஷூவெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே பெண்மையாக நடக்கிறாளாமா, அதனால ஸ்டைலிஷாக நடந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறா, யாருடா இந்த லூஸ், எங்கேருந்துடா வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. நெக்ஸ்ட் டேலேருந்து தான் இவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டீம்லேயே 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேருக்கு வந்து ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஹீரோயின் ஹெட்டாக வந்திருக்கிறது சூசன் தான். சூசனுக்கு ஆல்ரெடி ஹீரோயினை பிடிக்காது. இப்போ வரை ஹீரோயின் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காமல் எதையோ யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த பக்கம் வந்துட்டு இருப்பான் போல இருக்கு. அவனையே தான் பார்த்து நின்றுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து பக்கத்தில் நிற்கிறான். அவ்வளோதான் ஹீரோயின் ஃப்ரீஸ் ஆகிட்டா. சூசன் கேட்குறாங்க, எம்மா என்னம்மா அங்கே பார்த்துட்டு இருக்க, திரும்பமா இந்த பக்கம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது, அச்சோ என்ன இவ்வளோ அல்பமாவா பார்த்துட்டு இருந்தோம் சொல்லிட்டு. தலைவி தான் வேலை பார்க்கறதுக்கு வரலையே, ஹீரோ சைட் அடிக்க தானே வந்திருக்கா. அதனால ட்ரைனிங்லையுமே போயிட்டு வேலையெல்லாம் பார்க்கவே இல்லை, எதையுமே கவனிக்காமல் ஹீரோவை மட்டுமே முழு நேரமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கா. அவனும் பார்க்குறான், இவ எதுக்கு நம்ம பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா, கம்மு போட்டு ஒட்டின மாதிரி, என்னன்னு தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்து கேட்குறா, லூஸ் ஆடி நீனு, இதெல்லாம் சூசன் பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படிங்கும் போது, தெரிஞ்சால் தெரியட்டும், அதுக்கு என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் என்ன உன்ன மாதிரி வேலை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்கும்போது, என்னடி பேசிக்கிட்டு இருக்க, இந்த சான்ஸ்லாம் கிடைக்கலன்னு எவ்வளோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு தானுங்கும் போது அதுக்காக என்ன பண்ண முடியும், பிடிக்காத வேலையை பார்க்கவா முடியும். அவ்வளோதான் ஹீரோ என்னை டேட் பண்ண ஒத்துக்கிட்டானா நான் 2 நாள் எங்கேருந்து கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்னால் மட்டும் போதுமா, ஹீரோ கிட்ட பேசணும்ல. அதனால என்ன பண்ணுறா, ட்ரைனிங் முடிஞ்சோடனே நைட்டு வந்து ஹீரோட ரூமுக்கு தான் போயிருக்கா. அங்கே ஹீரோட ரூம்மேட் இருக்கான், இவனோட பேர் எம்ஜே என்ன சொல்கிறான்,
என்னம்மா என்ன பக்கம் வந்திருக்கியா, வா வா உள்ள வா உள்ள வா, வெளில நின்று பேசாத அப்படின்னு கூப்பிடும்போது நீ போடா வெளியிலன்னு சொல்லி அவனை வெளியில தள்ளி கதவை சாத்திடுறா. இவன் யோசிக்கிறான், ஏய் இங்கே பாரு சூசன் வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல, தொரடி கதவுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்து தெரியாதுல்ல ஹீரோயின் உள்ளே வந்தது, அதனால கேட்குறான், டே எம்ஜே அதுக்குள்ளேயே குளிச்சுட்டு வந்துட்டேன் நான் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்பி பார்த்தா ஹீரோயின் க்ளோஸ் அப்பில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான் இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. யாருமா நீ இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தா, நம்ம 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அப்புறமா நீ குளிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதல்ல நீ எதுக்கு உள்ளே வந்த நீ கேட்டுக்கிட்டு இருக்கான். அது ஒன்றும் பெருசாக இல்லை, எனக்கு வந்து உங்ககிட்ட பேசணும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி அதான் உங்ககிட்ட பேசிட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு நீங்கள் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி திருப்பி இவன் கேட்குறான். இங்கே பாரு நான் ஒன்றும் இங்கே ஏரோ ஸ்டார் ஆகணும், எனக்கு வந்து இது கனவு ஹாபி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஆக்சுவலாக நான் உனக்காக தான் இங்கே வந்தேன்னு சொன்னோடனே பார்த்தா பின்னாடி சூசன் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இது அவனுக்காக வந்தியா என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது ஹீரோயின் பேந்த முழிக்கிறா. அச்சோ வசமாக மாட்டிக்கிட்டோமோ இப்போ என்ன சொல்கிறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது, இல்லை அவள் என்கிட்ட வந்து இந்த ஹெட்ஃபோன் வாங்க தான் வந்தா, அவளோடது தான் நான் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன், அது ரிட்டர்ன் வாங்க தான் வந்தான்னு சொல்லும் போது, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போயிடுறா. பகலெல்லாம் ட்ரைனிங்கில் வச்சு செய்கிறாங்க, ஹீரோயினால் சுத்தமாக முடியல. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் என்னால் முடியலடி, இன்னைக்கு போய் நான் அவன்கிட்ட பேச்சு முடிச்சுட்டு வர போகிறேன், இன்னையோட வந்து அவன்கிட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் பெட்டி படிக்க கட்டிக்கிட்டு, இன்னும் 2 நாள் இங்கே இருந்தேன்னா என் உசுறு எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லும் போது, இந்த மாதிரிலாம் பண்ணாதா, நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணால் நல்லா தானே இருக்கும், அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது, எனக்கு பிடிக்கல, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, எங்கேயோ அடைச்சி வச்ச மாதிரி இருக்கு, அப்படி சிறை பறவை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நான்லாம் அப்படியே பறவை சுதந்திரமாக பறக்கிறபடி இப்படிலாம் உன்ன மாதிரி ரூம்குள்ளே அடைஞ்சிருக்க மாட்டேன், இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அப்போதான் எம்ஜே பல்லு விளக்கிட்டு இருந்திருப்பான். இவளை பார்த்தோன்னே இப்போ என்ன நீ உள்ளே போகணும் நான் வெளில போகணும் அவ்வளோதானே, இங்கே பாரு பிடிச்சலாம் தள்ளி விடாத நானே போயிடுறேன்னு சொல்லிட்டு டீசெண்டாக அவனே வெளியில் போயிடுறான். இவ வந்ததை பார்த்தோன்னே ஐயோ வந்துட்டியா என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும் போது, இன்னைக்கு ஹீரோயின் வந்து நிறைய ட்ராமாலாம் பார்த்துட்டு வந்திருப்பா போல இருக்க, அதில் வர மாதிரியே செடியூஸ் பண்ணுற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒன்றும் புரியாமல் பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவ கதையாக சொல்கிறா, உனக்கு தெரியுமா இந்த காலத்தில் அந்த காலத்துலன்னு சொல்லிட்டு ஜோசன் டைனசிட்டி வரைக்கும் போயிட்டா இவ. இந்த மாதிரி பிடிச்சி வச்சு விடிய கதை சொன்னதில் இவனும் தூங்கலை இவளும் தூங்கலை, இவங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு பாவம் எம்ஜேவும் தூங்கலை போல இருக்கு. 3 பேரும் தூங்காமல் விடிய கொட்டை முளைச்சி கதை கேட்டுட்டு இருக்காங்க. காலைல போய் பார்த்தா ட்ரைனிங்கில் போய் எல்லாம் தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 3 பேரையும் கூப்பிட்டு சூசன் கேட்குறாங்க, என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்படி தூங்கி வலியுறீங்கன்னு சொல்லிட்டு, சரி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் ஹீரோ போய் சூசன் கிட்ட பேசுகிறான், மேடம் சாரி இதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சாரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் சொல்லுப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டேவும் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டா. அவ்வளோதான் எம்ஜேக்கு, இங்கே பாரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை ஓரமாக விட்டா கூட நான் படுத்து தூங்கிப்பேன், ப்ளீஸ் என்னை வெளியில் மட்டும் அனுப்பாதுன்னு சொல்லும் போது அவள் பிடிச்சி தள்ளி கதவு சாத்திடுறா. இதே மாதிரி தான் அவங்களோட ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து ட்ரைனிங்லேயும் ஒழுங்காக பர்ஃபார்ம்லாம் பண்ண மாட்டேங்கிறா. ஃப்ரெண்டு எவ்வளோ சொன்னாலும் கேட்குற மாதிரியே இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவையே தான் சைட் அடிச்சு நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. அப்படியே நைட்டு ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு, இங்கே பாரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசி ரொம்ப போர் அடிக்குது, நம்ம ஏன் வெளில அவுட்டிங் போகக்கூடாதுன்னு கேட்கும்போது இவன் முழிக்கிறான், நீ இப்போ வரலன்னு வச்சுக்கேன் நான் ரூமை விட்டு வெளிலே போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். பார்த்தா அவனை வந்து ஒரு பப்புக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அங்கே கேமும் ப்ளே பண்ணுவாங்க, நிறைய வந்து இந்த சூதாட்டெலாம் பண்ணுவாங்களா அது எல்லாமே பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸும் கிடைக்கும். ஹீரோ கேட்குறான், இந்த இடத்துக்கு எதுக்கு நம்ம இப்போ வந்தோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்குமே இந்த இடத்துக்கு வரது இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, ஆனால் இதுதான் வந்து இப்போ ஓப்பனில் இருந்துச்சு அதான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, அங்கே இருக்கிறவர் வந்து ஆல்ரெடி ஹீரோயினுக்கு தெரிஞ்சவர் போல இருக்கு, இவர் ரெகுலராக வர கடை தான் போல இருக்கு, அவர் ஃப்ரீயாக ட்ரிங்க்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே ஆக்ஷனை போட்டுட்டா, இல்லை அங்கிள் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுலாம் கிடையாது, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன்னு சொல்லி ஆக்ஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இவன் நடிக்கிறான்ட்டு. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, ரூமை பூட்டி சாவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு பாவம் லியாவும் சேர்ந்து எம்ஜே கூட தான் வெளியில் உட்காந்துருக்கா. 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க 2 பேருக்கும். கரெக்டாக சூசன் வந்துட்டாங்க. அம்மா என்ன பண்ணுறீங்க, ரூம்குள்ளே போகாமல் எதுக்கு வெளில உட்காந்துருக்கீங்கும் போது, இல்லை சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் மேடம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கம் ஹீரோயின் வேற ஆல்ரெடி குடிச்சிருப்பா போல இருக்கு. அவளை பார்த்தோன்னே சூசன் கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வரீங்க 2 பேரும் கேட்கும்போது, இல்லை கடைக்கு மெடிக்கலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது, மெடிக்கலுக்கு போயிட்டு வந்தவங்க மேலே எதுக்கு ஆல்கஹால் ஸ்மெல் வருது அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உடனே ஹீரோ சொல்கிறான், இல்லை அந்த பக்கம் ஒருத்தர் குடிச்சிட்டு போனார், தெரியாமல் ஹீரோயின் மேலே வந்து விழுந்துட்டாரு, அதனால தான் ஸ்மெல் வருது, வேற ஒன்றும் இல்லை மேடம்னு சொன்னோடனே இவன் போய் சொல்ல மாட்டான்னு அவங்க வேற நம்புறாங்களா, அதனால அனுப்பி விட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்தே இவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரைனிங்னா எப்படின்னா அவங்களாம் ஆக்டர்ஸ் தான், பேசஞ்சர்ஸ் மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு பேசஞ்சர்லாம் டிஸ்டர்ப் பண்ணால் எப்படி இருக்கும், அவங்க பிரச்சனை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து இவங்களுக்கு
ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்களாம் பிரச்சனை பண்ணுவாங்க, அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது தான் ட்ரைனிங்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை உள்ளே வர சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே முன்னாடி கேமரா வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து அந்த கேமராவை காட்ட காட்ட எல்லோரும் ஆக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடிச்சுக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, கிள்ளிக்கிறாங்க. இதுக்கு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் என்ன பண்ணுறா, இவ வந்து பின்னாடி இருந்த கேமராவை பிடுங்கிட்டு போயிடுறா. அதை பிடுங்கிட்டு போயினா எல்லாரும் சைலண்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லி இவளுக்கே தெரிஞ்சிருச்சு. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு என்னன்னே தெரியல. எப்படி இதை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டாகவே இருக்கு. அதை பற்றி அவகிட்ட கேட்கணும்னு யோசிக்கிறான். உடனே எம்ஜிகிட்ட கேட்குறான், உனக்கு ஏதாவது தெரியுமாடா, எப்படிடா அவன் வந்து எல்லாரையும் சைலண்ட் ஆக்குனா, என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவனுக்கு புரியவே இல்லை. ஏன்னா இவனுக்கு தெரியாது இவங்களாம் ஆர்டிஸ்ட்டு, அந்த கேமராவை பார்த்து ஆக்ட் பண்ணுறாங்கங்கிறதுலாம் இவனுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. அதனால டேரெக்டாக ஹீரோயின் கிட்டே போய் கேட்குறான், எப்படி இன்னைக்கு நீ அப்படி பண்ண, உன்னாலே எப்படி முடிஞ்சிச்சு, எப்படி கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரையும் சைலண்ட் ஆகி உட்கார வச்ச, யாருமே அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து சீக்ரெட்டு, சும்மாலாம் சொல்ல முடியாது, என் கூட டேட்டுக்கு வா சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கா. இவனுக்கு வர வழி தெரில. அப்படியா, டேட்டுக்கு வந்தால் கன்ஃபார்ம் சொல்வியான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறா இவ. சரி ஓகே வரேன்னு சொல்லி இவனும் ஒத்துக்கிறான். அவனை கூட்டிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் வந்து இது ஒரு ரியல் டேட்டாவே நினச்சிக்கிட்டு இவன் நம்மளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கு என்னென்னா மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, என்னவா இருக்குன்ட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவகிட்ட அதே கேள்வியை தான் கேட்குறான். ஆனால் அவன் சொல்லவே மாட்டேங்கிறா. அப்போ ஃப்ரெண்டில் வந்து ஒரு கப்பல் உட்காந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ எதையும் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஒரு சந்தேகம், இப்படி வந்து கிஸ் பண்ணும்போது மூக்கு வந்து முட்டிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது. ஹீரோ கிட்ட கேட்குறா. ஹீரோ சொல்கிறேன், எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இருந்தது இல்லையங்கும் போது, அதான் சொல்கிறேன் நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு ஹீரோயின் கேட்கும்போது, என்ன பேசுகிற லூசானி அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். லூஸ்லாம் இல்லைடா, ஜஸ்ட் ட்ரை தானே பண்ண போகிறோம், எனக்கே ஆல்ரெடி உனக்கு பிடிச்சிருக்கு, இன்றைக்கி நம்ம டேட்டிங் தானே வந்திருக்கோம், அப்போ உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி இவன் ஸ்டார்ட் பண்ணுறா. ஆனால் அவனுக்கு வந்து இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ண வரும்போது அவன் எழுந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. பப்ளிக் பிளேஸில் வந்து ஏன்டா இப்படி என்ன அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி அந்த இடத்துலயே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் இதே மாதிரி அதே ஆளுங்களை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கேமரா வச்சுட்டு முன்னாடி எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்ன பண்ணுறா, டக்குன்னு போயிட்டு கேமராவை பிடிங்கிட்டு, போதும் உங்கள் ஆக்டிங்லாம் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வாங்கிட்டு போனோடனே அவங்க சைலண்ட் ஆகிடுறாங்க. இன்றைக்கி ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, இவ வந்து கேமராவை பிடுங்கினதுனால தான் அவங்க வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க, இவகிட்ட எதுவும் ஸ்கில்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கிட்ட அதை பற்றி கேட்கும்போது, ஆமாம் எப்படியோ ஒன்று நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஒன்றும் பேசஞ்சர்ஸாக நமக்கு வரமாட்டாங்க, நம்ம உண்மையாக இவங்களை வச்சு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும், எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்றது கற்றுக்கணும். ஆனால் நீ வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எத்தனை பேரோட சான்ஸை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா, இந்த சான்ஸ் கிடைக்காதானே அத்தனை பேர் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றால் ஒருத்தவங்க வந்து அவங்க வாழ்க்கையை தொலைச்சி நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் உனக்கு கிடைச்ச சான்ஸை உன்னால் யூஸ் பண்ணிக்க முடியாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு திட்டிட்டு போயிட்டு இருக்கான். சூசனுமே அதுதான் சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, ஹீரோயினுக்குமே இப்போ தான் குற்ற உணர்ச்சியாக இருக்கு. ஆமாம் இல்லை, நம்ம வந்து இப்போ டைம் பாஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்திருக்கோம், ஆனால் உண்மையிலே இந்த வேலையை வந்து உயிராக நினச்சிக்கிட்டு இது கிடைக்கலன்ட்டு ஏங்குறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அவங்களோட சான்ஸை தானே நான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம போயிருந்துருக்குல்ல, அதனால இன்னிலேருந்து இது சின்சியராக பண்ணணும்னு யோசிக்கிறா. அதனால எல்லா வேலையுமே விருப்பத்தோடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஹீரோ லவ் பண்ணுறதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, இப்போ நான் வந்து ஏரோஸ்டர்ஸாக ஆகணும், அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. சின்சியராக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறா, இந்நேரம் பார்த்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோவுக்கு டவுட்டாக இருக்குது, இவ உண்மையாலுமே மாறிட்டாளா இல்லை நமக்காக இப்படிலாம் பண்ணுறாளான்ட்டு. எம்ஜி சொல்கிறான், பாத்தியா புள்ள தீயாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்மளெல்லாம் முந்திக்கிட்டு முன்னாடி போயிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அவன் நடிக்கிறாடான்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். என்னடா பார்த்தா தெரியாதாடா, அவன் நடிக்கிற மாதிரியே தெரியுது பாரு, கண்ணு முடிச்சு வந்து எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதெல்லாம் காதில் வாங்கலை. அவன் வந்து பிளெயினுக்கு தான் போகிறான். உள்ளே போயிட்டு இந்த கேப்டன் உட்காந்துருப்பாங்கள்ல அந்த சீட்டுக்கு தான் போகிறான். அப்படியே எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறான். அதை பார்க்கும்போதே அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, கண்ணுலாம் கலங்குது. ஏன்னா இவன் வந்து யோசிச்சது என்னென்னா பைலட் ஆகணும்னு தான் யோசிச்சிருப்பான். ஆனால் அது முடியாமல் தான் ஏரோஸ்டர்ஸ் ஆகிறான் போல இருக்குது. எப்படியாவது பிளெயினில் வந்து போனால் போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதை பார்த்துட்டு, என்னாச்சுடா உனக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி கேட்டிருக்கான். இல்லையே மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, என்ன பிரச்சனை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இவ கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். சும்மா தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ உள்ளே வந்து இவங்களை வச்சு கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. 2 பேர் தட்டி தட்டி பார்க்குறாங்க, கதவு திறக்கிற மாதிரியே தெரில. அதனால சைலண்ட்டாக உட்காந்து பேசி ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஹீரோ கேட்குறான், உண்மையாலுமே நீ திருந்துட்டியா? உண்மையாலுமே நீ வந்து இந்த மாதிரி ஏரோஸ்டர்ஸ் ஆகணும்னு யோசிக்கிறியான்னு கேட்கும்போது, எனக்குமே தெரியல. ஆனால் என் உள் மனசுக்குள்ளே வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணணுன்னே தெரியாது. நெக்ஸ்ட் கெரியரில் என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்கும்போது ஒன்றுமே ஐடியா வராது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே என்னை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு காசு வேணால் அனுப்பி விடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு என்ன மைண்டுக்குள்ளே தோணுதுன்னா, இது வந்து எனக்கு கிடச்சிருக்க சான்ஸ், இது அவ்வளோ ஈஸியாக விட்டுறக்கூடாது. எப்படியாவது வந்து இதை கிவ் அப் பண்ணாமல் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கப்புறம் வந்து உன்னை லவ் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். என்னை பார்த்துலாம் நீ பயப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து இவ இப்படி சொன்னோன்னே தான் தோணுது, ஒருவேளை இவ இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ வந்து மாதிரி டார்ச்சர் பண்ணுறது இவனுக்குமே ஒரு வகையில் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மாதிரி அவள் இல்லாததான் அவனுக்கு இன்னமும் ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ பெருசாக இவ வந்து மாறுற மாதிரி தோணுது அவனுக்கு. இதெல்லாம் நான் சொன்ன அந்த வார்த்தையாலே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, எனக்கும் வந்து இந்த மாதிரி நாம் ஏதோ தப்பு பண்ணுறோன்னு உள்ளுக்குள்ளே உறுத்திட்டே இருந்துச்சு. நீ அன்னைக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னியா, அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. உள்ளே இருந்தால் என்ன பண்ணுறது, எப்படியோ வெளில போகணும்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை ஆட்டுனா வெளில இருந்து யாராவது பார்ப்பாங்க, மூமெண்ட்ஸை பார்த்துட்டு உள்ளே வருவாங்கன்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த டைமில் வந்து ஹீரோ ஸ்லிப் ஆகி ஹீரோயின் மேலே விழுந்துடுறான். அதனால் 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து சூசன் வேறு வந்து ஃப்ளைட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ஏர்லைனில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்த வேண்டியதாக இருந்திருக்கும். உள்ள டேரக்டர் வந்து பார்த்துட்டு, ஐயோ இந்த கப்பல் சூப்பராக இருக்காங்களே, இவங்கள வச்சே ஃபோட்டோ ஷூட் நடத்திடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எது ஃபோட்டோ ஷூட்டான்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேர் மெய்சி. மெய்சிக்கு வந்து ஒரு நல்ல ஹேர் ஹோஸ்டஸாக ஆகணும், சூசன் மாதிரி ஆகணும்னு சொல்லி ஆசை. அதனால இவளுக்கு தான் வந்து ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ ஷூட் சான்ஸ் வந்திருக்கும். இப்போ இவகிட்டேருந்து ஹீரோயினுக்கு போனது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவளுக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாத்துலேயும் எப்படி ஹீரோயின் பெஸ்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோவமாக வருது. இதை டைரெக்டாக ஹீரோயின் கிட்டே கேட்குறா. இதை சூசனும் பார்க்குறாங்க. சூசன் சொல்கிறாங்க, சரி வீடு இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து இல்லை இல்லை இது தப்பாக இருக்குது, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும், இந்த சான்ஸ் எனக்கு வேணாம், நெக்ஸ்ட் டைம் இந்த சான்ஸ் நிறைய தடவை யாருக்கு வேணால் கிடைக்கும், இந்த தடவை இதை வந்து நீங்கள் மெய்சிக்கே கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகேன்னு சொல்லி அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. லியா கேட்குறா, லூஸ் ஆடி நீ ஹீரோக்காக தான் நீங்கள் வந்த, அவன் கூட ஃபோட்டோ ஷூட் பண்ண வேண்டிய ஒரு சான்ஸ் உனக்கு கிடச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணாமல் அதை விட்டுட்டு மேஜிக்கு தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசுலன்னு கேட்கும்போது, என்னடி அவள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, நம்ம கண்ணு மூடி தானே பார்க்குறோம், அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து அந்த சான்ஸை நான் தட்டி பறிக்கணும், எனக்கு வந்து நிறைய சான்ஸ் கிடைக்கும், அதை விட வந்து இப்போ நான் வந்து முழு மூச்சாக வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அவளை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்திருப்பான். இதை பற்றி கேட்குறதுக்கு தான். ஏன்னா அவனுமே வந்து இப்போ ஹீரோயின் மேலே வந்து லெவலில் விழுந்துட்டான். சரி இவ கூட நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணால் நெருக்கமாக ஆகலான்னு சொல்லி யோசிச்சிருப்பான். ஆனால் இவன் இந்த மாதிரி வேணான்னு சொன்னது இவனுக்கு இன்னும் உறுத்தலாகவே இருக்குது. ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்க. அது டேரெக்டாக அவகிட்டே கேட்குறான், உனக்கு என்ன பிரச்சனை, அன்றைக்கி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அதுக்கு தான் நான் உன்ட்ட சாரி கேட்டேன்ல, அப்புறமும் எதுக்கு என் கூட ஃபோட்டோ ஷூட் பண்ண நீ ஒத்துக்கலன்னு கேட்கும்போது, இல்லை நான் அப்படிலாம் யோசிக்கலடா, சீரியஸாக வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ப்ராக்டிஸ்லாம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேர் ஹோஸ்டஸாக இப்போ தான் நான் ப்ராக்டிஸே எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவளாம் இதுக்காகவே வந்து படித்து இதுக்காகவே வந்திருக்கா, அப்படி இருக்கும்போது அவளோட சான்ஸை நான் தட்டி பறிக்கக்கூடாதுல்ல, அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, நம்ம எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. எது ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஜோனில் தான் என்ன வச்சுருக்கேன்னு கேட்கும்போது, ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் வந்து நம்ம டேட் பண்ணலாம், லவ் பண்ணுற மாதிரி நீ முடி மாதிரி என்கிட்ட பேசுன்னு சொல்ல வரான். ஆனால் ஹீரோயினுக்கு அது புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடந்துக்கிறா. சரி எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து ஓடி போயிடுறா. இதுக்கு மேலே இந்த முட்டாளுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தனியாக வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். எப்படிடா இவள்கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறதுன்னு கேட்கும்போது எம்ஜே கேட்குறான், என்னடா பைத்தியம் ஆயிட்டியாடா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ரூமில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இவன் யோசிக்கிற, ஒருவேளை ஹீரோவாக இருக்குமோ, அவன் எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வர போகிறான், ஒருவேளை நான் வரலன்ட்டு அவன் வந்திருப்பானோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா வந்திருக்குது மேசியை பார்த்தோன்னே ஹீரோயின் கேட்குறா, என்னாச்சு ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட தான் பேசணும், நீ என்ன எனக்கு பிச்சை போடுறியா, இந்த சான்ஸை நீ விட்டு கொடுத்து அந்த சான்ஸ் எனக்கு வந்து அதில் நான் பெர்ஃபார்ம் பண்ணுமா, அப்படிப்பட்ட சான்ஸே எனக்கு தேவையில்லை, அப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட்டே எனக்கு தேவையில்லைங்கும் போது, லூஸ் ஆடி நீனு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஆமாம் லூஸ் தான், அதனால தான் நீலாம் இந்த மாதிரி எனக்கு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்சி வந்து டென்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுறா. இங்கே பாரு மெய்சி, உன்னை பார்க்கும்போது இப்படி ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும், நீ வந்து உன்னோட வேலைக்காக அவ்வளோ எஃபர்ட் போடுற, அப்படி இருக்கும்போது இது உனக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் நீங்கும் போது, அப்புறம் இது உனக்கும் தாண்டி கிடைக்கணும் சான்ஸ், நீ தாண்டி எஃபர்ட் போடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாத்தியா இப்போ ஒரு ஃப்ரெண்டு டோனுக்கு வந்துட்டேன், இவ்வளோ நாள் என்கிட்ட எனிமி மாதிரி கத்திட்டு இருந்தா, இப்போ ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறேன்னு சொல்லும் போது உடனே வந்து மெய்சி அழ ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா இவளுக்குமே இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தது கிடையாது, எப்போவுமே வந்து நம்ம தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி காமிச்சிக்கணும்னு சொல்லி போல்டாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பா. ஆனால் இன்னைக்கு ஹீரோயின் கிட்ட உடஞ்ச
தடவை ஸ்டார்ட் பண்ணிடுறா. சரி சரி விட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு எம்ஜிட்ட கேட்டுட்டு இருக்கான், மச்சான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, உன்னால் அதுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது, ஃப்ரெண்டா உனக்கா மச்சான் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா என் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டை வந்து ஒரு பொண்ணு துரத்தி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி அந்த பொண்ணு இருக்கால திடீர்னு பார்த்தா அவனை வேணான்னு சொல்லிட்டா. அவனே போய் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து அவகிட்ட பேசினாலும் அவன் நோன்னு சொல்கிறா. இதுக்கு நடுவில் அவனுக்கு கிஸ் பண்ணிட்டா. ஆனால் திருப்பி வந்து அது எதுவுமே நடக்காத மாதிரி அவன் நடந்துக்கிட்டு இருக்கா. என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு என்னடா பண்ண முடியும், ஹீரோயின் கிட்ட போய் நீ பேசுகிறான்னு சொல்லும்போது, டேய் நான் இல்லைடா என்னோட ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லு, அவன் ஆள்கிட்ட போய் பேச சொல்லு, பேசி லவ் பண்ணுறது சொல்ல சொல்லு, அப்படி இல்லைனா அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பேச சொல்லு, எல்லாம் செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி மச்சான் நான் போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், இன்றைக்கி போயிட்டு ஹீரோயினுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டை கேட்க சொல்கிறேங்கும் போது, டே பச்சையாக தெரியுதுடா உனக்கு ஹீரோயினுக்குமான ஸ்டோரி தான்டா, ஏன்டா என்கிட்ட அசிங்கமாக நடிச்சிட்ருக்கா, போடா கிளம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். இவனும் டேரெக்டாக போயிட்டு லியா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான், ஹீரோயினுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், அவள் என்னென்னலாம் வந்து விரும்பி சாப்பிடுவா, எந்த பிளேஸ்லாம் பிடிக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் லிஸ்ட்டு சொன்னீங்கன்னா நான் எழுதி வச்சுப்பேன், அங்கே அந்த இடத்துக்குலாம் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சமாவது அவளுக்கு வந்து லவ்வை புரிய வைப்பேன். அவள் தான் என் பின்னி லவ்னு சுற்றிட்டு இருந்தா, இன்றைக்கி நான் பைத்தியக்கார மாதிரி அவள் பின்னி சுற்றிக்கிட்டு இருக்கேன், அவள் என்னை கண்டுக்கவே மாட்டான்னு சொல்லும் போது, சரி விடு ஆம்பளை பசங்க அழுகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. இவனா அவள் சொல்கிறது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டான். ஆனால் ஹீரோயின் சுத்தமாக கண்டுக்க கூட இல்லை. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ட்ரைனிங் முடிய போகுதுன்னு சொல்லி ஒரு பார்ட்டி தான் வச்சுருக்காங்க, அங்கே தான் போயிருக்காங்க. ஹீரோ அங்கேயும் போயிட்டு ஹீரோயின் மூஞ்சி தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவள் ஏதாவது பேசுவாளா, நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாளா அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அவள் கண்டுக்கவே இல்லை. மற்ற எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறா, ஆனால் வந்து ஹீரோ கிட்ட பேசவே இல்லை. ஹீரோவும் வந்து இவள் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடுப்பாகுது அவனுக்கு. சரி நம்ம எழுந்து போனால் அவள் பின்னாடியே வருவா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறான். ஆனால் அப்போயும் அவள் கண்டுக்கவே இல்லை. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறான். இவங்களாம் பார்ட்டி முடிச்சுட்டு ரூம்க்கே கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஃபோட்டோ ஷூட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக ஹீரோயின் தான் இருக்கா. இவன் ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறா, நம்மளை கண்டுக்கூடவே மாட்டேங்கிறா, இப்போ நான் ஏன் லவ் பைத்தியம் பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதான் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதே யோசிச்சு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. சூசன் தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க, மெய்சி வந்து வெளியில் போயிட்டா, அவளால் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வர முடியல, உன்னால் வர முடியுமான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இவ போய் தேடி பார்க்குறேன், எங்கே போனா இந்த மெய்சி, ஃபோட்டோ ஷூட்டை விட இவளுக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குன்ட்டு. ஆனால் அவள் காலை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. சரி ஓகே நம்மளே கிளம்பி போவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் வந்திருக்கா. ஹீரோயின் வந்தோடனே ஹீரோ கேட்குறான், அம்மா மேடம்க்கு தான் என் கூட அவுட் ஷூட் பண்ண பிடிக்காம தானே நீங்கள் வரல, இப்போ என்ன வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் எப்போ எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், ஆக்சுவலாக மெய்சி ஆசைப்பட்டா, அவள் தான் எப்பயும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பா, அவளுக்காக விட்டு கொடுக்குறது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுச்சுன்னு சொல்லும்போது, அப்போ உண்மையாலுமே அவளுக்காக தான் இவன் வரலையான்னு சொல்லி இவன் கேட்குறான். பின்ன என்ன நீ என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் நினைக்கல, இப்போதைக்கு இதை முடிச்சுட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே பேசி 2 பேர் சண்டை போடவே ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு தான்டா இந்த காதலர்கள்லாம் வச்சு ஆட் ஷூட் பண்ணக்கூடாதுங்கிறது. மரியாதையாக 2 பேரும் சண்டையை நிறுத்திட்டு ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுங்க, அப்புறமா போய் உங்கள் சண்டையை வெளில வச்சுக்கோங்கன்னு திட்டுறாரு. சாரி சார் எடுங்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்போ தான் சமாதானமே ஆகுறாங்க. அப்போ அவங்க இருக்கிற காஸ்டியூம் டிசைனர் வந்து, இன்றைக்கி வந்து பைலட்டாக நடிக்க வேண்டிய ஒரு வரல, நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த யூனிஃபார்ம் போட்டுக்க முடியுமா, உங்களை வச்சு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு வந்து அதை போடுறதுக்கு வந்து விருப்பமே இல்லை, ரொம்ப தயங்கிக்கிட்டு வேணாம்னு தான் சொல்கிறான். இருந்தாலும் ஹீரோயின் தான் சொல்கிறாடே போட்டு தான் பாருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே வந்து அந்த பிளேன் ஞாபகத்துக்கு வருது. சரி ஓகேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டான். சூப்பராக இருக்குப்பா, இந்த யூனிஃபார்ம் உனக்கு பக்காவாக சூட் ஆகுது, நீ ஏன் பைலட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை இது எனக்கு செட் ஆகலை, அவங்க சொன்னாங்கன்னு தான் நான் போட்டேன், நான் போய் காட்டி கொடுத்துட்டு வந்துடுறேன் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு ஏதாவது பைலட் ஆகணும்னு ஆசை ஏதாவது இருந்துச்சா, ஏன் இந்த மாதிரி வந்து பைலட் யூனிஃபார்ம் பார்த்தாலே நீ பயப்படுற, என்ன விஷயம்னு சொல்லுங்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுது. அப்படியே உங்களோட ட்ரைனிங் பீரியட் முடிய போகுது. இந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக ஜாப் கிடச்சிரும். அதுக்கான கடைசி நாள் இன்னைக்கு தான், அதான் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு அவன் மேலேயே படுத்து தூங்கிடுறா. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி 2 பேருக்கும் தனியாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கலான்ட்டு, டே கிளம்புடா எம்ஜே வரியா இல்லையான்னு சொல்லி லியா மண்டை மேலே கொட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அடித்த சரக்குக்கு எந்திரிக்கிற மாதிரி தரல, அதனால ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு கடத்தில் எழுந்த ஹீரோயின் என்னை இறக்கி விடுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, நான் நடந்து வரேன்டா, எனக்கு தான் கடவுள் 2 கால் கொடுத்துருக்காருல, நானே நடந்து வரேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகிறா. அவனும் சரி ஓகே நம்ம ஆள் வந்து நமக்கு ஓகே சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மேலேயே வாந்தி எடுத்து வச்சிடறான். அவன் யோசிக்கிறான், கன்றாவே இதெல்லாம் வந்து அனுபவிக்கணுமா நானுன்ட்டு.
அப்படியே உங்களோட ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிருச்சுல்ல, அதனால வந்து இதுக்கப்புறம் எந்த டீமில் ஒர்க் பண்ணுற போகிறதுன்னு இவங்களுக்கே தெரியல. சரி, நமக்கு இவ்வளோ நாள் கைடாக இருந்த சூசனுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அன்றைக்கி வந்து அவங்களோட பர்த்டே போல இருக்குது, அதுக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க அந்த இடத்துக்கு வர வச்சுட்டாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, எங்கடா ஒருத்தவனையும் காணும், எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாரும் அழகாக பாட்டு பாடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, ஹீரோயினுக்கு தான் இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. வந்தவ கேக்கெல்லாம் பறக்க விட்டுறா, டைரெக்டாக போயிட்டு சூசனோட மண்டையில இடிக்கிற மாதிரி தான் கேக் போய்கிட்டு இருக்கு. அதை ஹீரோயினாவது பிடிச்சிருப்பா, அதுக்கு நடுவில் மெய்சி வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுறாளுங்க. சூசன் கோவப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்க ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்காங்க. இதெல்லாம் இருக்கிறது தான், இவ்வளோ நாள் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டதுக்காக நான் அப்படிதான்ட்டு கிடையாது. நீங்களாம் புதுசாக வந்திருக்கீங்கல்ல, அதனால இந்த அட்மாஸ்பியரில் உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க. நான் கொஞ்சம் வந்து உங்கள்கிட்ட ஜாலியாக இருந்துட்டேன்னா நீங்களும் வந்து ஒர்க்கில் கொஞ்சம் ஓபி எடுப்பீங்க. அதனால தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லும் போது அவங்களுக்குமே வந்து சூசனை ரொம்ப பிடிச்சிருது. எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு குளிர்னு ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு விடுறான். ஹீரோயின் கேட்குறா, என்ன ட்ராமா பார்த்துட்டு வந்துட்டியா நீனு என்ன மாதிரின்னு கேட்கும்போது, இல்லை நான் ட்ராமாலாம் பார்க்கல நான் சொல்கிறேன். சரி, ட்ராமா பார்க்கலன்னா பரவாயில்ல, ட்ராமாவில் இருக்கிற மாதிரி நான் ஏதாவது ட்ரை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன் சொல்கிறான், குடிக்கும்போது நல்லா தான் பேசுவேன், குடிச்சதுக்கப்புறம் தான் நீ யார்டான்னு கேட்ப அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த தடவை நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வரும்போது அந்த இடத்துக்கு தெரியாதனமாக வந்து நம்ம லியா ஓடி வந்துடுறா. இதை பார்த்தோன்னே ஐயோ தப்பான டைமிங்கில் வந்துட்டணும், சாரிப்பா கொஞ்சம் ஃபோட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுங்க, இந்த மொமெண்ட்டை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக ஹீரோயின் வந்து நம்ம லவ் ஓகே சொல்லிட்டான்ட்டு ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து நம்ம சூசனுக்கு ஒரு கால் வருது. அதை பேசி முடித்தவங்க எப்படி பசங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திணறிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதை ஹீரோயினை புரிஞ்சுட்டு கேட்குறா, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் தாங்கிட்டே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா, இவங்க ஏர்லைனில் வந்து இப்போதைக்கு 4 பேர் மட்டும் தான் வேலைக்கு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இவங்க 5 பேர்லேருந்து யாராவது ஒருத்தவங்களை வந்து எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அது யார் பண்ணுறதுன்னு இவங்களுக்கும் தெரியல, ஒரு ஐடியாவும் இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா. அதனால ஹீரோயின் என்ன சொல்கிறா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்க எல்லாருமே இது வந்து ஒரு ட்ரீமாக நினச்சி உள்ளே வந்தவங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, டைம் பாஸாக தான் உள்ளே வந்தேன். ஸோ இது ஒன்றும் என்ன ஹர்ட் பண்ணாது. அதனால வந்து யாராவது ஒரு பேரை கேட்டாங்கன்னா நீங்கள் என் பேரை சொல்லிடுங்க, இவங்க 4 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் சொன்ன அடுத்த செகண்ட் நாங்கள் நிற்க கூட இல்லை, குடுன்னு கிளம்பி ஓடி போயிடுறா. எல்லாருமே அவளை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவள் யார் பேச்சுமே கேட்கல, அவள் பாட்டுக்கு சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறா. ஆனால் வீட்டுக்கு போனவள் திணறி அழுதுகிட்டு இருக்கா. இது எல்லாமே வந்து என்னோட ட்ரீமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதை இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்னால் விட்டுட்டு போக முடியாது. நான் என்ன பண்ணுறது, அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஜாபை இழக்கிறத நான் கண்ணால் பார்க்கணுமா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உட்காந்து தனியாக அழுதுகிட்டு இருக்கா. அவளால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ் காலை கூட அட்டன் பண்ணல போல இருக்கு. எல்லாரும் கிளம்பி நேர்லேயே வந்துட்டாங்க. ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவளை பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. என்னம்மா பெரிய தியாகியா நீன்னு கேட்கும்போது, இல்லைப்பா சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இப்போ இது பிடிக்காம போயிடுச்சு இந்த வேலை, நான் வேறு வேலைக்கு போய்ப்பேன். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைல்ல, உங்களுக்கு இதெல்லாம் ட்ரீம், நீங்களும் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணும்போது லியா டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடுறா. உடனே ஹீரோயின் போய் உள்ளே ஏதாவது எடுத்துகிட்டு வர சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி போயிடுறா. இதை பார்த்துட்டு ஹீரோ பின்னாடியே போய் பேசுகிறான். என்னதாம்மா உனக்கு பிரச்சனை, எதாக இருந்தாலும் சொல்லு. இப்போ என்ன 5 பேரில் ஒருத்தவங்க தானே போக போகிறாங்க, அது யாருன்னு வந்து டீம்மேட்ஸ் செலக்ட் பண்ணட்டுமே, எதுக்கு தேவையில்லாமல் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு யோசிக்கிற, காலம் ஃபுல்லாக இதை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, எனக்கு உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், என் ஃபேமிலி வந்து என் கூட இருந்தது கிடையாது, ஆனால் நீங்கள் தான் ஃபேமிலி மாதிரி கூட இருந்தீங்க, இதில் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனால அது என்னால் தாங்க முடியாது, எனக்கு நான் கூட நான் வந்து அதை தாங்கிப்பேன், ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, இதெல்லாம் நம்ம பேசி முடிவு எடுத்துக்கலாம், நீனா உன்னை டிசைட் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஆனால் இதை கேட்ட மேசி டென்ஷன் ஆகிடா. பெரிய கர்னர் இவர் கேட்டோடனே கவசங்குண்டலத்தெல்லாம் கட்டி கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. வாயை மட்டும் இருடி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்னப்பா யாரோ ஒருத்தவங்க இதை விட்டு போகணும், யாருக்கு டேலண்ட் இல்லையோ அவங்க போகிறாங்க, நீனே அதுன்னு சொல்லி நீனே சூஸ் பண்ணிக்காத, வாயை மூடு, இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேசி தான் சமாதானப்படுத்துகிறா ஹீரோயினா. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சரி ஓகே என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், ஒரு வேளை யாராவது ஒருத்தவங்க போகிறதா இருந்தாலும் கடைசி வரைக்கும் எல்லாருமே கம்யூனிகேஷன்லேயே இருக்கணும், விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எல்லாரும் அழுது முடிச்சாச்சா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சூசன் உள்ள வராங்க. ஆக்சுவலாக வந்து சூசன் பேசிட்டாங்க போல இருக்கு. ஏர்லைன்ஸில் வந்து 5 பேருமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு வேலைக்கு வரட்டோன்ட்டு. ஏன்னா ஒரு டீமாக ஒர்க் பண்ணாதான் அது நல்லா இருக்கும்னு 5 பேருமே இனிமேல் வேலைக்கு வரலாம். அழுதை விட்டுட்டு ஒழுங்காக போய் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தால் எப்படி பேசஞ்சரை பார்த்துப்பீங்கன்னு சொன்ன உடனே தான் ஹீரோயினுக்குலாம் உயிரே வருது. அப்போ நானும் ஒர்க் பண்ணலாமா உங்கள் கூட அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ தான் சிரிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறா. ஆமாம் மேடம் போய் கிளம்புங்க, இந்த மாதிரி எப்போலாம் ஜாலியாக இருக்க மாட்டேன், ஏர்லைன்குள்ளே வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் பார்த்துக்கோன்னு சொல்லும்போது, நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அடித்தா கூட பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா.
நெக்ஸ்ட் டேலேருந்து அஃபிஷியலாக வேலைக்கு ஜாயின் பண்ணி அஃபிஷியலாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வச்சு எல்லாருமே அங்கே தான் போயிருக்காங்க. ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் அந்த கூட்டத்துலேருந்து தனியாக உட்காந்து தனியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ கேட்கலாம், இப்போ என்ன எல்லாம் ஓகேவா, ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு மேடம், இப்போயாவது கொஞ்சம் சிரிக்கலாமேங்கும் போது இப்போ தான் ஹீரோயின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா, நான் விளையாட்டாக இதை ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் எப்போ இந்த அளவுக்கு வந்து இது எனக்குள்ளே போச்சுன்னு தெரியல. இப்போ உண்மையாலுமே எனக்கு தோணுது, நான் வந்து ஒரு சின்சியரான ஹீரோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும்னு தோணுது. பேசஞ்சர் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃப்ளைட்டில் போகும்போது அதை விட ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் சொன்னாலும் ஒரு விஷயத்தை விளையாட்டாக எடுத்துக்கிட்டா அதோட சீரியஸ்னஸ் நமக்கு தெரியாது. ஆனால் அது சீரியஸாக எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே பிடிக்க ஆரம்பிக்கும். பிடிச்சி செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அதில் கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ. சரி, அஃபிஷியலாக எப்போ டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, நம்ம டேட் பண்ணிட்டா இருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதாட்டி எனக்கே டவுட்டாக இருக்குது, நம்ம டேட் பண்ணுறோமா இல்லையான்ட்டு. இப்போ சொல்லு, உனக்கு ஓகேவா இல்லையான்னு கேட்கும்போது, எனக்கு ஓகே தான், எனக்கு இது பிடிக்க ஆரம்பிச்சதே ஒன்றால தானே, அப்புறம் எப்படி எனக்கு ஓகே இல்லாமல் இருக்குன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. 2 பேரும் அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பின்னாடியிலேருந்து பார்த்துட்டு, இவனுக்கு சும்மா இருந்தாலும் அடிச்சுக்கிறானுங்க, லவ் பண்ணாலும் அடிச்சுக்கிறாங்க, லவ்வையே சண்டையில் தான் செய்வாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சரி, டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இவங்க மீட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அப்போ தான் ஹீரோ சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கான், அவனோட ட்ரீம் வந்து பைலட் ஆகணுங்கிறது தான் போல். ஆனால் அவனுக்கு வந்து அது செட் ஆகாது, இல்லை இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நிறைய பயம் இருந்துச்சாம்மா. அதனால இது வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் அட்லீஸ்ட் ஏரோப்ளேனில் நம்ம போகணுன்னா வேறு ஏதாவது ஜாப் சூஸ் பண்ணலான்னு யோசிச்சிருப்பான். அப்போ தான் அவனோட ப்ரொஃபஸர் சொன்னாங்களாம்மா, நீ ஹேர் ஹோஸ்டஸாக போடா, கரெக்டாக இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு. அதனால தான் சூஸ் பண்ணேன்னு ஹீரோயின் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, ஏன்டா நீ நல்லா தானே இருக்கா, ஹைட்டாக இருக்கா, அழகாக இருக்கா, நீ ஏன் பைலட் ஆகக்கூடாதுன்னு கேட்கும்போது, இல்லை விடு, அது எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, சரி அதை விடு, நான் அதை பற்றி பேசல, ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே தானே மீட் பண்ணோம், நீ ஏன் அன்றைக்கி நான் கீழே விழுந்து கிடக்கும்போது கை கொடுத்து தூக்கி விடாமல் நீ பாடி கிராஸ் பண்ணி போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், அது வந்து ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு குளுக்கோஸ் பாட்டிலோடு கீழே உட்காந்துருக்கு போல நான் நினச்சிக்கிட்டேன், சீரியஸாக அன்றைக்கி வந்து எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னைய பார்த்தாவோ மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்றா. ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, பேசாமல் நம்ம எதுக்கு வந்து பைலட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து ஃபார்ம்லாம் எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த எக்ஸாம் எழுதலாம், இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணணும்னு இப்போ தான் யோசிக்கவே செய்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே பேசஞ்சர்ஸை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்கள்ட்ட கூட வந்து உருன்னு மூஞ்சி வச்சுட்டு இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாருக்கும் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்ணுறான், மெய்சியை பக்கத்தில் கூப்பிட்டு அவகிட்ட வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக பேசுகிறான். அதை கேட்டோடனே கடுப்பாயிடுறா. அப்போ ஹீரோயின் கிட்டே சொன்னோடனே ஹீரோயின் வரா. வந்தவ சீட் பெல்ட்டை போட்டு ஓடினா ஒரு சொன்ன உடனே ஓங்கி ஒரு குத்து விட்டுறா. இது ஹீரோவும் தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். உடனே அந்த ஆள் சொல்கிறாரு, இரு உன்னை பார்த்துக்கிறேன், என்னையே இந்த மாதிரி பண்ணிட்டல, போகிறதுக்குள்ள உனக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்காரு. உனக்கு ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு கூப்பிட்டு பேசுகிறான், ஏன்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் சைலண்ட்டாக இரேண்டி, ஏன் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக நடந்துக்கிறேன், என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் பார்த்துருப்பேன்னு சொல்லும்போது அந்த ஆள் இப்படிலாம் நடந்துக்கலாம், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஸ்டபனாகவே பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஃப்ளைட்டு வந்து லைட்டாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோக்கு கண்ட்ரோல் இல்லாமல் ஹீரோயின் மேலே போய் விழுற மாதிரி போயிடுறான். ஆனால் எப்படியோ வந்து நின்றுடுறான். சரி என்னாச்சு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே கேட்கும்போது அந்த பக்கமாக அந்த ஆள் வந்திருப்பான் ரெஸ்ட் ரூம்லேருந்து. இவங்க இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துடுறான். பார்த்த உடனே அப்படியே ஸ்டைலில் நின்று இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் என்னையா இந்த மாதிரி பண்ணுற, எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்தினல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை அப்லோட் வேறு பண்ணி விட்டுறான். இந்த ஏர்லைனில் நான் இந்த மாதிரி ஒரு சீன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூஸ் தான் வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஃப்ளைட்டில் சர்வீஸ் பண்ண சொன்னால் இவங்க என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏர்லைன் மேலேயே தப்பாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கும். அதனால இது எதுவுமே அவள் பார்க்கல. காலையில் ஹீரோ வந்து வாசல் நிற்கிறான். என்னாச்சுடா காலையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் ஃபோன் எங்கடின்னு கேட்கும்போது அது சார்ஜில் போட்டு நான் தூங்கிட்டேன், இப்போ வரைக்கும் பார்க்கல, இப்போ தாண்டா எழுந்தேன், நீ காலிங் பெல் அடித்த சவுண்ட் கேட்டு தான் எழுந்தேன்னு சொல்லும்போது நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி இப்போ தான் இவன் கேட்கவே ஸ்டார்ட் பண்ணுறான். என்னத்தை பார்க்கல, என்னாச்சு, ஏதாவது மெசேஜ் பண்ணியா என்ன, கால் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான். இப்போ தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோயினுக்கு வந்து என்ன பயம்னா, சரி ஓகே நமக்கு எதானாலும் பரவாயில்ல, ஹீரோக்கு இதில் ஏதாவது வந்து பேட் நேம் ஆகிடுமோ, அவனுக்கு வேலை போயிருமோன்னு சொல்லிட்டு தான் பயப்படவே ஸ்டார்ட் பண்ணுறா. இதெல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு யோசிக்கிறா. ஆனால் ஹீரோ தான் வேணாம்னு சொல்லி தடுத்துடுறான். பார்த்தா இந்த பக்கம் சூசனை கூப்பிட்டு வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஎல் ஸ்டார்ட் பண்ணி மெய்சிலேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும். ஆனால் அங்கே இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேரும் வர சொல்லுங்க, இதுக்கு ஆக்ஷன் நான் எடுத்தே ஆவேன், அது வரைக்கும் உங்கள் டீமில் யாருமே நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாது, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் இன்சார்ஜ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரால் மொத்தமாக எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் ஆகிடுது.
ஆனால் ஹீரோயின் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறா. ஏன்னா அந்த ஆள் தானே வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான், அவன் தான் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பான்னு சொல்லி இவ கெஸ் பண்ணிடுறா. ஏன்னா ரெஸ்ட் ரூமில் இருந்து தான் இந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த டைமில் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனது அவர் மட்டும்தான். அவர் வேணும்னே பழி வாங்கணும்ட்டு பண்ணியிருக்காரு. ஆனால் இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவை தான் யோசிக்கிறான். எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சரி விடு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சமைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் இவங்க 4 பேரும் வேலைக்கும் இப்போ போக முடியல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் 2 பேரும் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏதாவது சோகத்தில் இருப்பாங்களோ இல்லை விபரீதமாக ஏதாவது முடிவு எடுத்துருவாங்களோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இங்கே குக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க. டோரை தட்டி தட்டி பார்க்குறாங்க, யாரும் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரில. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே, உள்ளுக்குள்ளே ஏதாவது பண்ணிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்பட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தா இந்த பக்கம் இவங்க 2 பேர் கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே லெமனை வச்சு 2 பேர் பேட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. உடனே எம்ஜி சொல்கிறான், 2 நாய் கத்துற சத்தம் கேட்குதுல, அது வேற எந்த நாயும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு நாய்ங்க தான், வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கிட்ட வந்து ஒரு விண்டோ இருக்கும், அந்த பக்கமாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. டே மரியாதையாக வந்து கதவை தோற, அதுக்கப்புறம் உன்ட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி எம்ஜி கத்த ஆரம்பிச்சிடுறான். 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, டே என்னங்கடா நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே உங்களுக்கும் சேர்த்து எங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களையும் வேலைக்கு போடாமல் பண்ணிட்டாங்க, நீங்கள் என்னென்னா உட்காந்து 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போதைக்கு மைண்ட் சேஞ்ச் பண்ணணும் தான் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அதை வந்து ஃப்ரெண்ட்ஸும் புரிஞ்சுக்காமலாம் இல்லை. சரி இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும், இப்படி வாய மூட்டே இருந்தால் எல்லாம் சரியாக போயிடாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு என்னென்னா இப்போ நம்மளால இவங்க எல்லாருக்கும் வேலை போயிடுச்சா அப்படின்னு சொல்லி தோணுது. இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும்னு தான் தோணுது. ஆனால் எப்படி வந்து இது சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி அவர் அப்யூஸாக நடந்துக்கிட்டாரு, அதனால வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், அதனால அவர் வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தப்பான அக்யூசேஷன் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணும்ல. அதுக்கு வந்து லியா ஒரு ஐடியா கொடுக்குறா, நம்ம ஏன் லைவ் போட்டுறக்கூடாது, அதை பார்க்குற எல்லாருக்கும் நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ தானே இந்த மாதிரி பிளேனில் ஹேரோஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கும் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது, அவேர்னஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது இது வந்து ஹீரோயின் கரெக்டுன்னு தோணுது. அதே மாதிரி வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சூசன் வந்து கமிட்டி மெம்பர் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்க வந்து என்னோட வேலை எனக்கு வேண்டாம், நான் ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கிறேன், அதுக்கு பதிலாக எங்கள் பசங்களோட பனிஷ்மெண்ட்டை வந்து வேணான்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கமிட்டி மெம்பருக்கு சூசன் மேலே வந்து ஒரு கோவம் இருந்திருக்கும், இவங்க எப்பயுமே ரூடாக நடந்துக்கிறாங்கன்ட்டு. அதனால தான் இந்த ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து சூசன் சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டாங்க போல இருக்கு. சூசன் ஃபஸ்ட்டு அதை சொல்லாமல் நீங்கள் எல்லாருமே இதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம், ஆனால் என்ன பிரச்சனைனா நான் வந்து ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டேன், என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்காகவா நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது, நான் வந்து ஒரு 15 வருஷமாக இந்த ஏர்லைன்ஸில் இருக்கேன், எனக்கே டயர் ஆயிடுச்சுப்பா, அதனால இதுக்கப்புறம் ஃபேமிலியை பார்க்கலான்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்லும்போது இல்லை பொய் சொல்லாதீங்க சூசன் கேட்கும்போது நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், நீங்களாம் என் பசங்க மாதிரி, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனப்போ நான் யோசிச்சேன் நமக்குன்னு யார் இருக்கான்ட்டு, ஆனால் உங்களை மாதிரி தங்கமான பசங்க இருக்கும்போது நான் ஏன் கவலை பண்ணோம், எனக்கு இவ பார்க்கணுன்னு யோசிச்சாலும் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டெம்பரவரியாக உங்களுக்கு வந்து ஹெட்டாக வந்து நான் மேசியை அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், மேசி எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லும்போது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே நடந்து தானே ஆகும், எல்லாரும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல, ஒன்றாவே கடைசி வரைக்கும் இருக்க முடியாது, அவங்களுக்கு தனியாக ஒரு லைஃப் இருக்குது, அதை பார்த்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க தான் செய்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இதுக்கப்புறம் ஒழுங்காக வேலையை பார்க்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. சூசனை ஹக் பண்ணி செம்மையாக அட ஸ்டார்ட் பண்ணிடுறா. சூசன் தான் சமாதானப்படுத்துகிறாங்க, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஆனால் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல, நைட்டு வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கா. ஹீரோ தான் வந்து சொல்கிறான், இங்கே பாரு பார்த்துக்கலாம், சூசன் போனால் என்ன, கடைசி வரைக்கும் நான் உன் கூட தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது இவளுக்கு கடுப்பாயிருது. நான் பார்த்தேன் நீ அப்ளிகேஷன் போட்டுக்க தானே பைலட் எக்ஸாமுக்கு, அப்போ பைலட் ஆகிட்டா நீ வந்து என்னை விட்டு போயிடுவ தானேன்னு கேட்கும்போது இல்லை நான் அதுக்கு போக மாட்டேன், நான் ஏரோ ஸ்ட்ரெஸ்ஸாக உன் கூட இருக்கேன்னு சொல்லும்போது டே லூசா நீன்னு, சூசன் இப்போ எனக்காக தியாகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அடுத்து நீ தியாகம் பண்ண போறியா, ஒழுங்காக பைலட் ஆகிற வழியை பாரு, இதுக்கப்புறம் நான் என் வேலையை மட்டும் தான் பார்க்க போகிறேன், நீ பைலட் ஆகிட்டு வந்தால் அதுக்கப்புறம் நம்ம டேட் பண்ணுறதை பற்றி பேசலாம், இப்போதைக்கு இதோட விட்டுடலாம், நீ இல்லை நான் ஹேரோ ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பேன், உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன்னா இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே விரும்பலன்ட்டு கோவமாக கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஏன்னா இவளுக்கு என்ன குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னா எல்லாரும் நமக்காக தியாகம் பண்ணுறாங்களோ, நமக்காக விட்டு கொடுக்குறாங்களோ, நம்ம ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்களோன்னு தோணுது. அதனால கோவமாக கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டேலேருந்து மெய்சி தான் இவங்களுக்கு இன்சார்ஜாக பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஃபீலிங்காக தான் இருக்குது சூசன் இல்லாமல். ஹீரோயின் தான் ரொம்ப டவுனாக இருக்கா. ஆனால் மெய்சி தான் சொல்கிறா சூசன் நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்களோட பேரை நம்ம காப்பாற்றணும், அதனால வந்து எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்சியராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருப்பார். அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவருக்கு ஏதோ டிசீஸ் இருக்குது போல இருக்குது. அதனால வந்து 5 hours ஒன்ஸ் வந்து ஒரு டேப்லெட் போட்டுகிட்டே இருக்கணுமாம்மா. அந்த டேப்லெட் போடாமல் விட்டுட்டாருன்னா அவருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுவாராம்மா. இந்த மாதிரி டேப்லெட் இல்லாமல் அவரால் வெளியில் போகவும் முடியாது, வெளியில் நார்மலாக இருக்கவும் முடியாது, சத்தமாக பேச முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அவர் உடம்புக்குள்ளே. அங்கே வந்து ஃப்ளைட்டில் ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவங்க கேட்குறாங்க, அந்த மெடிசன் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கும்போது அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மெடிசன் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும். அவர் ஃப்ளைட்டில் ஏறி 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த மெடிசன் கொடுக்கணும். அடுத்தது வந்து இவங்க வந்து கீழே ஃப்ளைட்டை இறக்குற டைம் வந்து இன்னும் 2-3 மணி நேரம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தனியாக ஒரு இடத்துல அவங்களை உட்கார வச்சு ஹீரோயின் தான் கூட உட்காந்துருக்கா. அவர் தூங்கக்கூடாது, தூங்காமல் அவர் முடிச்சுட்டே இருக்க மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கேட்டுட்ருக்கா, உங்களோட ட்ரீம் என்ன, அந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின் கேட்டுட்ருக்கா. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அவருக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது ஆசையே இல்லையாமா. இந்த டிசீஸ் வந்ததுக்கப்புறமா என் லைஃப்பில் நான் என்ன யோசிச்சேன்னா, நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து ட்ராயிங்காக வரைவேன். அந்த ட்ராயிங்காக வரைஞ்சி இதை வந்து நானே பண்ணுற மாதிரி நானே மைண்டுக்குள்ளே யோசிப்பேன். என்னால் எது இதெல்லாம் முடியாதோ அது எல்லாத்தையுமே நான் ட்ராயிங்காக வரைஞ்சிருவேன். அதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் இருப்பேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் லைஃப்பை யோசிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு இருக்கார், அவரும் அப்படி தான். அவருக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசை. ஆனால் அந்த ஆசையை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. எங்கே வந்து அந்த ஆசையை நோக்கி நம்ம போனால் எல்லாத்தையும் இழந்துருவோமோன்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காரு. அதனாலே அதை விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு மறைஞ்சுன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக ஒரு நாள் என்ன மாதிரியே அவரும் ஒரு ஆசையை கண்டுபிடிப்பார், அதுக்கேற்ற மாதிரி அவரும் நடந்துப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட் பையனும் சொல்கிறான். வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் கால் பண்ணி கேட்குறா, அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருக்கு. அப்படியே 1 வீக் ஆகுது. அப்படியே ரிட்டன் ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர்டிஸ்ட் இருக்கால அவனோட நேம் லிஸ்ட்டில் இருந்திருக்கும். ஆனால் அந்த சீட்டில் வந்து அவன் ஆளையே காணோம். என்னாச்சுன்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவன் வந்து அந்த ஆர்டிஸ்டோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஆமா, அவன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். இது அவனோட அஸ்தின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஹீரோயினால் இது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் அவன்கிட்ட பேசியிருப்பா, அவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டிருந்திருப்பா. அவங்ககிட்ட வந்து இவ்வளோ பேசிட்டு அவன் இறந்து போகிறது இவ்வளோ ஏற்றுக்கவே முடியல. அவன் கடைசியாக சாகும்போது பைலட்டாக ஹீரோ நிற்கிற மாதிரி, பக்கத்தில் ஹீரோயின் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி ஹீரோயின் கிஃப்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கான். நான் இல்லைனாலும் இதை ஹீரோயின் கிட்ட எப்படியா நீ சேர்த்துடணும்னு கேர்ள் ஃப்ரெண்ட்டை சொல்லியிருந்திருப்பான். அதை வச்சு தான் அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, ஃபீல் பண்ணாது, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரியே தெரில. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், பைலட் ஆகக்கூடாதுன்னு நான் ஏன் தெரியுமா டிசைட் பண்ணேன். நான் ஒரு தடவை எக்ஸாம் எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு என்னமோ என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே நான் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும்னு தோணுச்சு. என்னால் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியலையோன்னு தோணுச்சு. அதனால தான் நான் அதை விட்டுட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறானா, நீ ஏன் கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ணக்கூடாது. அந்த ஆர்டிஸ்ட் சொன்னால அவனால் முடியாத எல்லாத்தையுமே பெயிண்டிங்காக வரைஞ்சி அது மூலியம் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு, அவனால் முடியலனாலும் அது ஏதாவது ஒரு விஷயத்தில் அடையணும்னு நினச்சான். ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. உனக்கு 2 கை 2 கால் இருக்குடா, உடம்புல எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது. தோத்தா என்ன, திருப்பி ட்ரை பண்ணு. தோத்துட்டேவா இருக்க போகிற, 4 தடவை தோத்தா 5ஆவது தடவை ஜெயிச்சிருவடா, ப்ளீஸ் ட்ரை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறமா ஹீரோவுக்குமே சரி ஓகே, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்மளால ஏன் முடியாதுன்னு சொல்லி தோணுது. இப்படியே 1 வருஷம் ஆகுது. இவங்களோட வேலையும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. 1 மாதமாக ஹீரோ வந்து மெடிக்கல் லீவ் போட்டு ஆளையே காணுமாம்மா. அதை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விட, அவன் வரப்போ வரட்டும், நம்ம எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சூசனி வர சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் இல்லாததான் லைட்டாக மிஸ்ஸிங் ஃபீலிங்காக இருக்குது. எம்ஜே கேட்குறான், என்ன வால் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்காம கூட நீ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படிங்கும் போது ஹீரோயின் சொல்கிறான், எனக்கு தெரியும் அவன் எங்கே போயிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் அது உங்களுக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒன்று 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இக்கு வச்சு பேசிட்டு இருங்க, எப்படி எங்களுக்கு புரியும்னு சொல்லி இல்லையா கேட்டுக்கிட்டு இருக்கா. நாளைக்கு புரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. 2 பேருக்குமே என்ன ஒன்றுமே புரியல, என்னத்தடா இவ சொல்ல வரா அப்படின்னு சொல்லி தான் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல. சூசனுமே பழையபடி வேலையில் ஜாயின் பண்ண போகிறாங்களாம்மா, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா இன்னைக்கு டியூட்டிக்கு வந்து புதுசாக ஒரு பைலட் வர போகிறாரு. அதுவும் அவர் வந்து இப்போ தான் ட்ரெயினியாக வர போகிறாரு. எல்லாருமே அவரை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேப்டன் வந்து எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் யோசிக்கிறா, நம்மால் தான் வரப்போகிறானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி தான் ஹீரோ தான் வரான். இவங்களோட ஃப்ளைட்லேயே இதுக்கப்புறம் வந்து பைலட்டாக வர போகிறான். ஏரோஸ்டஸாக இல்லை, பைலட்டாக வர போகிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஹாப்பி ஆகிடுது. ஹீரோ சொல்கிறான், கடைசியாக என்னோட ட்ரீம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்காக நான் ட்ரை பண்ணி 2 தடவை தோத்துட்டேன், ஆனால் 3ஆவது தடவை நான் ஜெயிச்சிட்டேன். என்னால் முடியும் போது உங்களால் ஏன் முடியாது, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட ட்ரீமை நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த ட்ராமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன். வேற ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய்.